வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே அபயரங்க திலகா என்கின்ற பெயரிலே ஒரு கதையினை காண இருக்கின்றோம். இந்த கதையினை எழுதியிருப்பவர் எழுத்தாளர் ஜெயராமன் ரகுநாதன் அவர்கள். சமீப காலத்திலே நான் இவருடைய சில கதைகளை படித்த பொழுது என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்தது. இன்றைய காலகட்டத்தினிலே வரலாற்று கதைகள் எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. ஒரு காலத்திலே திரு கல்கி அவர்கள், சாண்டிலியன் அவர்கள், இன்னும் பல எழுத்தாளர்கள் மிகச்சிறப்பான முறையில் வரலாற்று கதைகளை எழுதி நம்மிடையே பெயர் பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது நிறைய கதைகள் வருகிறது, சிறுகதைகள் வருகிறது. ஆனால் நீண்ட நெடிய வரலாற்று கதைகளை எழுதுவோருடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. அந்த ஒரு குறை எனக்கும் மனதளவில் இருக்கிறது. இப்பொழுது இந்த எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய அதே பாணியில் தானும் ஏன் எழுதக்கூடாது என்று மனதிலே எண்ணிக்கொண்டாரோ என்னவோ, ஒரு சிறிய சம்பவத்தை கற்பனையாக மனதிலே எடுத்துக்கொண்டு இந்த கதையினை புனைந்திருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் தஞ்சை பெரிய கோவிலை, பிரகதீஸ்வரர் ஆலயத்தை முழுமையாக ரசித்து அங்குலம் அங்குலமாக பார்த்து அதனை கடந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்க விழைகிறேன். ஏனென்று கேட்கிறீர்களே, ஆனால் நான் தஞ்சை கோவிலில் இருந்து ஒரு 10 நிமிட தூரத்திலே வந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் குடியிருப்பதனால் நாங்கள் அடிக்கடி அந்த கோவிலை காணக்கூடிய பேறு பெற்ற மனிதர்கள். கோவிலை சுற்றி பார்த்து கொண்டு வரும்பொழுது பின்புறம் கரூர் தேவருடைய சந்நிதி இருக்கும். மறுபடியும் கிழக்கு புறம் திரும்பும் பொழுது திரும்பி அந்த கோபுரத்தை பார்த்து கொண்டிருந்தோமேயானால், நீங்கள் எப்பொழுது சென்றாலும் யாராவது சிலராவது அந்த ஒரு குறிப்பிட்ட சுதையினை காண்பித்து, இது என்ன, இது எப்படி இந்த மாதிரியான ஒரு சுதை அங்கே இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகின்ற காட்சியை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கலாம். 2வது அடுக்குக்கு மேலே, சற்று மேலே, ஒரு ஆங்கிலேயருடைய முகம் போல ஒரு நவீன உடை அணிந்த ஒருவருடைய சிலை ஒன்று இருக்கும். கௌபாய் தொப்பி போல ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு, அந்த வெளிநாட்டிலே உள்ளவர்கள் அணிந்து கொள்வது போல தொப்பியை அணிந்து கொண்டு, ஒரு ஆங்கிலேயரோ அல்லது சீனரோ என்பது போல ஒரு முகபாவத்துடன் ஒருவருடைய சிலை இருக்கும். அதை காணும் பொழுதெல்லாம் நம்முடைய மனதுக்குள் ஒரு ஆச்சரியம் தோன்றும். இந்த ஆலயம் 1000 வருடங்களுக்கு மேலான பின்னணியிலே முன்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த காலத்திலே இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டவர்களுடைய உருவத்தை பார்க்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. பின் எப்படி இப்படி ஒரு கற்பனை அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு சுதையினை அமைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்மை யோசிக்க வைக்கும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, நம்முடைய எழுத்தாளர் அந்த சோழர் காலத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை காலத்தோடு இணைத்து ஒரு கற்பனையாக இந்த கதையினை எழுதியிருக்கிறார். அவருடைய கதையில் நாம் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். காவிரி நனைத்து சோர் உடைத்த சோழ தேசம் அந்த பொன்னி நதியாலேயே காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்படும். பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படும் அருள்மொழிவர்மன் என்றும் பெயர் பெற்ற உடையார் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகள் கடந்து இன்றளவும் தமிழ் நாகரிகத்தை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கும் கற்றளி. ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோவில், இவற்றை வைத்து பேராசிரியர் கல்கியும் பாலகுமாரனும் மாபெரும் சரித்திர நவீனங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் போட்டுக் கொடுத்த ராஜபாட்டையில் நானும் ஒரு சிறிதான முயற்சியை செய்திருக்கிறேன். தஞ்சை பெரிய கோவிலின் ஏதோ ஒரு வாசல் கோபுரத்தில் தொப்பி போட்ட ஆசாமியின் சிலை இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் பார்க்காவிட்டாலும் பாதகமில்லை. அந்த ஃபோட்டோவையாவது பார்த்திருக்கிறீர்களா? சரி, இந்த சரித்திர அமுதத்தில் உள்ளே நுழைந்து அதனை பருகுங்கள். யார் அந்த தொப்பி ஆசாமி? நம் நூற்றாண்டு தொப்பி அணிந்த இவன் உருவம் எப்படி அன்றே செதுக்கிய சிலையில் இந்த முடிச்சை பிடித்து கொண்டு யோசித்து கற்பனையில் எழுப்பப்பட்டதே இந்த குறுங்கதை. என்ன அது சரித்திர கதைங்கிற, அதுக்கு சரித்திர சான்றெல்லாம் ஒன்றும் கிடையாதான்னு சில பேர் கேட்பீங்க. இந்த புதினத்தின் சரித்திர சான்றுகளுக்கு சோழர்கள், நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டாரத்தாரின் பிற்காலச் சோழர்கள், அருளுடை சோழ மண்டலம், என் சேத்துராமன் போன்ற படைப்புகளை படிக்கலாம். சரி,
ஒரு முக்கிய குறிப்பை புதினத்தின் கடைசியில் தான் நான் எழுதப் போகிறேன். கடைசி அத்தியாயத்தை படிக்கும் பொழுது இந்த முன்னுரையை மாத்திரம் நினைவிலே கொண்டு படியுங்கள். அவனுக்கு மூச்சிறைத்தது. தண்ணீர், தண்ணீர் என்று உடலின் ஒவ்வொரு பாகமும் கெஞ்சியது. ஓடி வந்த தூரம் அப்படி, ஓடி வந்த உயிர் காக்கும் அவசரமும் அப்படியே. கடற்கரை காற்று குளிருடன் கலந்து வீசியது, மீன் நாற்றத்தையும் கலந்து வீசியது. கிருஷ்ண பட்சத்தினுடைய நிலாவானத்தில் அச்சௌகரியமாக ஒருக்களித்தபடி தவட எங்கும் அமைதி. அலை ஓசை மட்டும் காதுக்குள் குடைச்சலை சப்தித்து கொண்டிருந்தது. ஒரு படகு கிடைத்தால் கூட தென்னிந்தியா ஒதுங்கி விடலாம் என்ற நப்பாசையில் அவன் கடல் அலைகளில் கால்களை நனைத்தபடி நடந்தான். தூரத்தில் ஏதோ ஒரு வாகன சப்தம் நெருங்கி வர வர அவனின் அட்ரினலின் ஓவர் டைம் செய்ய ஆரம்பித்தது. சுற்றுமுற்றும் கூர்ந்து கவனித்தான். சன்னமாக, வெகு சன்னமாக, அலைகளின் ஓசையும் மீறி கிளக் 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 என்ற ஒரு சப்தம். மடமடவென கடலில் இறங்கி சப்தம் அந்த திசையை நோக்கி தோராயமாக நடந்தான். இடுப்பளவு தண்ணீர் வரும்பொழுது ஒரு சின்ன படகு தென்பட்டது. அந்த படகிலே ஒரு இளம்பெண். ஹலோ ஹலோ, இங்கே இங்கே பார், இங்கே பார். ஏதோ பாடிக்கொண்டிருந்த அவள் ஆச்சரியத்துடன் இவனை பார்த்து அருகில் துடுப்பு தள்ளினாள். அம்மா, என்ன கொஞ்சம் அந்த கரையில் கொண்டு போய் விடுறியா? நிறைய பணம் தரேன், உனக்கு அரசாங்கத்தில் நல்ல வேலையும் செஞ்சு தர முடியும். அவன் பேசிய கொச்சையான தமிழ் அவளை வசீகரித்தது. ஏறுங்க, ரொம்ப தேங்க்ஸ். கலகலவென அவள் சிரித்தாள். என்னது த்வீப பாஷையா? அட, என்னமோ ஒரு இழவுமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாஷை. சீக்கிரம் படகத்தள்ளு, எனக்கு ரொம்ப சீக்கிரமாக போகணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் படகு போகாது, காற்று மந்தமாக இருக்குது, மெதுகாகத்தான் போக முடியும். அவன் புஸ் புஸ் என்று மூச்சு விட்டான். உடல் தூக்கி தூக்கி போட்டது. கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து சீராக கண்கள் மூடின. அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடலும் பொங்குவதேன் என்று அந்த பெண் பொய்க்குரலில் பாட ஆரம்பித்தாள். படகு ஆடி ஆடி கோடியக்கரையை நோக்கி நகர்ந்தது. சரக்கென்று மணலில் முட்டிய போதும் அவன் எழுந்திருக்கவில்லை. ஏய் ஏய் என்று அதிகார குரலில் அவள் விழித்தாள். பிறகு சுதாரித்து கொண்டு ஐயா ஐயா என்று கூப்பிட்டு பார்த்தாள். அவனிடம் சலனமில்லை. துடுப்பால் அவனை லேசாக தட்டினாள். அவன் திடுக்கிட்டு முழித்து என்று எந்த ஒரு மொழி அகராதியிலும் இல்லாத வார்த்தைகளில் உளறிக்கொண்டே எழுந்தான். ஐயா, கோடியக்கரை வந்துருச்சு, நீங்கள் போகலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அடுத்த முறை வர்றப்போ கண்டிப்பாக ஏதாவது தர்றேன். ஒன்றும் வேண்டாம், நன்றியை மறக்காமல் மாத்திரம் இருங்க, அந்த பள்ளத்து ஆசாமி மாதிரி இல்லாமல். அப்புறம் உங்களோட இந்த உடையை பார்த்தா வினோதமாக இருக்கே, உங்கள் பாஷையும். அதை விடுமா, உன் பேர் என்னம்மா? உத்தம சோழ என்று ஆரம்பித்து நாக்கை கடித்து கொண்டு என் பேர் பூங்குழலி என்றாள். ஓ, மறுபடி நன்றி, நான் வர்றேன். அவன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டான். மெல்ல நடந்து புதர் மண்டி கிடந்த அந்த காட்டுக்குள் நுழைந்தான். எங்கேயோ மணி சப்தம் கேட்டது. கொஞ்ச தூரத்தில் சுந்தரரால் பாடப்பெற்ற இப்பொழுது சிதிலமாக குழகர் கோவில் தெரிய அதன் உள்ளே நடமாட்டம் இருந்ததை கவனித்தான். அருகில் சென்று ஒளிந்து கொண்டு கவனித்தான். அர்ச்சகர்தான். யார் ஐயா நீங்கள்? உங்கள் உடையெல்லாம் புதுசாக இருக்கே, எந்த தேசத்துலேருந்து வந்திருக்கீள்? தமிழ் தெரியுமா? அதெல்லாம் அப்புறம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா? ரொம்ப பசிக்குது சாமி. சரி சரி, இந்த அர்ச்சனை பண்ண தேங்காய் இருக்குது, கொஞ்சம் பால் இருக்குது, போதுமா? ஐயோ, ரொம்ப அதிகம். அவசர அவசரமாக உண்டு முடித்தான். உங்களுக்கு தர்றதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, பின்னாடி அரசாங்கத்தில் சொல்லி உங்களுக்கு ஏதாவது நான் செய்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்கோ. நடக்க ஆரம்பித்தான். சாலைகளை விட்டு ஒதுங்கி அதே சமயம் கொஞ்சம் தூரத்திலேயே மரங்களின் ஊடே பதுங்கி பதுங்கி நடந்தான். தமிழ்நாடு தானே, என்னமோ மாதிரி இருக்குதே. 2 நாள் நடை. ராத்திரி மட்டும் பயந்து பயந்து தூக்கம். மறுபடி காடு. இப்பொழுது குறுக்கு வெட்டாக காடு அவனை தன்னுக்குள் இழுத்து கொண்டது. சற்று தொலைவிலே ஒரு பாழடைந்த கோவில் தெரிந்தது. சுற்றிலும் மண்மேடு. முதன்மையாக ஐயனார், அப்புறம் 1-2 சில்லறை காத்த வீரன்கள், தளர்ந்து உடல் கெஞ்ச தாகம் தவிக்க ஒரு மண்குதிரை சிலையினுடைய அருகில் மேல் அவன் சென்று நின்ற பொழுது கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் அந்த சிலையின் மீது சாய்ந்தான்.
அது தன்னால் ஒரு சுற்று அப்படியே சுழன்றது. தரையில் 2 அடிக்கு 1 அடி என்கின்ற ஒரு சுரங்கப்பாதையை காட்டியது. அந்த ஆச்சரியம் கூட அவனின் தளர்ந்த உடலுக்கும் மனசுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அவன் வாய் சலா அபிநகி அபிநகி என்று முணுமுணுத்த கண்கள் அதீத களைப்பினால் தானாக மூடிக்கொண்டன. அவன் சரிந்த ஒரே நாழிகையில் அந்த சுரங்கப்பாதை வழியாக மேலே ஏறி வந்த திங்களாச்சான் அயர்ந்து மயக்கமோ அல்லது தூக்கத்திலோ கிடந்த அந்த ஆசாமியை அதிர்ச்சியோடு பார்த்தான். திங்களாச்சான் மகாமன்னர் ராஜராஜ சோழனின் முதன்மை மந்திரியும் ஆலோசகருமான அமன்குடி என்னும் ஊரைச் சேர்ந்த அன்பில் அனிருத்த பிரம்மராயரினுடைய பிரதான சீடன். திங்களாச்சானுக்கு சற்று கலக்கமாக இருந்தது. இவனுக்கு சுரங்கப்பாதை எப்படி தெரிந்தது? இவன் யார்? உடைகள் கூட சற்று புதுமையாக இருக்கிறது. திங்களாச்சானுக்கு பதட்டமாகியது. அனிருத்தர் கேட்டால் என்ன சொல்வது? இப்பொழுதே சொல்லிவிடலாமா? ஒரு விஷயத்தை சொன்னோம்னா 100 கேள்வி கேட்டு குடைவார் அந்த கிழவர். ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். அவனுடைய கைகள் 2ஐயும் பின்னால் கட்டி தரதரவென்று இழுத்துக்கொண்டு சுரங்கைப்பாதை வழியாக நகர்ந்தான். ஒரு நாழிகையில் தன் வீட்டு தோட்டத்துக்குள் மெதுவாக நுழைந்தான். சுரங்கப்பாதை கதவை மூடிவிட்டு ரேடி பக்கம் சென்று சன்னமாக குரல் கொடுத்தான். அப்பா, யார் அது? உங்களுக்கு என்னது? ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இவனை கொண்டு போய் அந்த விறகெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம்ல, அங்கே கொண்டு போடு. நல்லா பசியாக இருப்பான் போல இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை உங்கள் அம்மா எல்லாத்தையும் தின்னு தீர்த்துட்டாளா? அவளோட பசிக்கு நான் ஒரு ஆள் தான் பாக்கி. இன்னும் ஒரு நாளைக்கு என்னையும் அவன் தின்னே தீர்த்துற போகிறான். சரி சரி போதும்ப்பா. கொஞ்சம் அவலை முதல் இருக்குது, பீர்க்க துவையல் இருக்குது, வெள்ளை பானகமும் கூட இருக்குது. நீங்கள் போங்க, நான் கொண்டு வர்றேன். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அந்த கருவிழிகளை விட அவள் கையில் இருந்த தட்டில் காணப்பட்ட உணவு மயக்கத்திலிருந்து வெடித்து அவனை ஈர்த்தது. அவசர அவசரமாக அதனை அள்ளி அள்ளி உண்டான். பாதி பானகம் உடல் மேல் வழிய மூச்சு முட்டும் வரை அதை எடுத்து பருகினான். கைவிரலை நக்கினான். அடச்சை, எச்ச துப்ப ஒன்றும் கிடையாதா? சரி சரி, இந்தா கையை கழுவிக்கோ. அவன் அதற்குள் கையை தன் மேல் சட்டையில் துடைத்து கொண்டானும். ஐயோ கரகச்சாரம் என்று திங்களாச்சான் அழுத்துக்கொள்ள மகள் கிளக் என்று சிரித்தாள். நீ உள்ளே போமா. விருப்பமின்றி நகர்ந்தாள். கண்கள் என்னமோ அவனையே பார்த்து கொண்டிருந்தது. திங்களாச்சான் ஒரு சிறிய கூர்க்கத்தியை எடுத்துக்கொண்டு அவன் அருகிலே வந்து, இப்போ சொல்லு, யார் நீ? எங்கேருந்து வர? ஐயா, அது ஒரு பெரிய கதை. இங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியுமா? நான் என்னோடய தலைவர்கிட்ட பேசணும். ரொம்ப அர்ஜென்ட், அவசரம், உயிர் போகிற அவசரம். டேய், என்னடா உளர்ற நீ? யார் நீ? அதை சொல்லு முதல்ல. ஒரு சிமிட்டக்குள்ளே பதில் வரணும், இல்லைனா ஒரே குத்து, இந்த கத்தி ரத்தம் பார்க்கும். நீங்கள் யார்? நீங்கள் தான். இது தமிழ்நாடாது? இப்பொழுது திங்களாச்சான் குருவாளை அவன் கழுத்துக்கு அருகில் நிரடி, கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்கிறேன். என் பேர் விஸ்வகர்மா யாதவ். நான் இந்திய சர்க்காரோட ரா அமைப்பை சேர்ந்தவன். என்னடா உளர்ற? நீ எந்த தேசம்டா நீ? நான் வடக்கேந்து வர்றேன். எங்கே? துங்கபத்திரையிலேருந்தா? கிட்டத்தட்ட அப்படித்தான். ஓஹோ, அப்போ நீ சாளுக்கிய ஒற்றனா? இல்லை ஜெயசிம்மா அனுப்பிச்சிருக்கானா? மானிய கடத்துலேருந்தா வர்ற நீ? என்ன திமிரு உனக்கு? ஐயா, நான் தான் சொன்னனே, ரா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு வேறு ஒன்றும் புரியல. அதை சரி, நான் பார்த்துக்கிறேன். அது என்னது இடுப்பில்? அது அது வந்து என்னடா இழுக்கிற? ஒரு கீரவா? ஐயோ வேண்டாம், இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னடா அது? உலோகத்தை அப்படியே வளைச்சி செஞ்சுருக்க. என்ன ஒரு புது வகையான ஆயுதமா? எங்கள் ராஜாவை கொல்றதுக்காக வந்தியா? ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, இது துப்பாக்கி. என்னடா என்னமோ புரியாத விஷயம்லாம் சொல்கிற? இந்த வஸ்து என்னங்கிறத உடனடியாக விளக்கி சொல்லு. கொஞ்சம் யோசனை பண்ணினா கழுத்தை சீவிடுவேன். ஐயா, இது ஸ்மித் அண்ட் வெசன் .38 சென்டர் ஃபயரிங் மாடல்.
இப்போது இந்த அரசாங்கத்தில் எல்லா போலீஸ்காரங்களும் இதைத்தான் உபயோகப்படுத்திருக்கோம். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் டிஸ்அசம்பிளி தேவையில்லை, ரொம்ப கம்மியான ரிகாயில், கண்டிப்பாக துல்லியமாக சுடக்கூடிய பவர் உள்ளது. என்னடா சொல்கிற நீ, இது ஆயுதமா? அது இங்கே கொண்டா பார்ப்போம். திங்களாச்சான் அதை பிடுங்கி கொண்டு திருப்பி திருப்பி பார்த்தான். கேர்ஃபுல், ஜாக்கிரதை, அந்த சேஃப்டி கேட்ச் நவுந்திருக்கு. வாய முடுறான் படவா. ஐயோ, அதை அமுக்கிறாதீங்க, வெடிச்சிரும். என்னது, வெடிக்குமா? சாலம், அதை முதல்ல கீழே முடியா. திங்களாச்சான் சட்டென்றதை கீழே போட்டுவிட்டு அவனை பலார் என்று ஒரு அறை விட்டான். என்ன சொன்ன நீ? இப்போ ஏதோ கெட்ட வார்த்தை தானே சொன்ன நீ. நான் வீர வைஷ்ணவம் மட்டும் இல்லடா, வேதம் தெரிஞ்ச பிராமணன். என்னையா திட்டுற நீ? உன்னோட கொதிக்கிற எண்ணெயை வந்து மேலே ஊற்றி கூறான கம்பியை வச்சு நான் குத்த சொல்கிறேன் படா. சாரி. என்னது, மறுபடியும் திட்டுறியா என்ன? ஷோ, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னேன். திங்களாச்சான் அந்த துப்பாக்கி பயத்துடனும் மரியாதையுடனும் அணுகி ஆராய்ந்தான். இது எப்படி வெடிக்கும் சொல்லு. இதோ இப்படி, இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு நேராக வச்சு இந்த ட்ரிக்கர் இருக்கு இல்லையா, இதை அமுக்குனிங்கன்னா வெடிக்கும். வெடிச்சாக்கா என்ன ஆகும்? அவ்வளோதான், ஆள் காலி, கலாஸ், கதம். என்ன கிரகச்சார பாஷடா அது? சுட்டுச்சுன்னா ஆசாமி செத்துருவானா? சந்தேகமே இல்லாமல். சரி, இப்போ சொல்லு, யாரை கொல்ல வந்த நீ? மாமன்னரை கொல்ல வந்தியா, இல்லை ராஜேந்திர சோழரை கொல்ல வந்தியா? சொல்லு. தயவு பண்ணி என்னை நம்புங்க, நான் யாரையும் கொல்ல வரல. நான் ஸ்ரீலங்காவிலேருந்து தப்பிச்சு வர்றேன். என்னது? அதான் நீங்கள்லாம் தமிழ் ஈழம்னு சொல்லுவீங்களே. என்னது, ஈழமா? நீ மகிந்தனோட ஒற்றனா? அடே உள்ளுக்கா பட்டா, நான் தான் ரான்னு சொன்னேனடா. ராஜபக்ஷே தான் என்னை பிடிச்சி தீர்த்து கட்ட சொல்லிட்டார். அதனால தான் நான் ஈழத்துலேருந்து தப்பிச்சு வர்றேன். நீ என்னென்னமோ பேசி என்னை திசை மாற்ற பார்க்குறியே. நான் உன்னை அப்புறம் வந்து விசாரிச்சுக்கிறேன் இரு. திங்களாச்சான் அந்த .38 துப்பாக்கி இடுப்பில் அபாயகரமாக திரிக்கொண்டு மகளை கூப்பிட்டு சொன்னான். அம்மா, இவனுக்கு காலையில் சாயங்காலம் மட்டும் ஏதாவது சாப்பிட கொடு. யாரையும் இந்த பக்கம் அண்டை விட்டுறாத. இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. தப்பிக்க முயற்சி பண்ணான்னு வச்சுக்கோ, வாசலில் இருக்கக்கூடிய இந்த பாக குளிகாரிட்ட சொல்லி ஆளை தீர்த்து கட்ட சொல்லிடு. சரிப்பா என்றால் துளி கூட அப்பாவின் மேல் விசுவாசம் இல்லாமல் கண்கள் கருணையுடன் அவனை பார்த்தன. திங்களாச்சான் இலக்கின்றி தஞ்சை திருவினுள் நுழைந்தான். குழப்பமாய் இருந்தது. இரு மருங்கிலும் சாப்பாட்டு கடைகள் நிரம்பி வழிந்தன. அதிரசமும் வெள்ளப்பாகும் நெய் அன்னமும் உள்ளங்கை அளவுக்கு விரிந்த இலந்தை வடைகளும் விரஜ்யம் இல்லாமல் மக்களால் வாங்கி உண்ணப்பட்டது. ஏய்யா, அவருக்கு நெய் சாதிக்கிறீங்க, எனக்கு இல்லையா? டே, அவன் மறவன், அறவே காட்டு மாமிசம் சாப்பிட்றவன். ஜீரண சக்திக்கு நெய் வேணும். நீ அறகுறையாக வேதம் படிச்சுட்டு சோத்துக்கும் வெத்தலை பாக்குக்கும் முணுமுணுப்போட வேதம் சொல்கிறவன். உனக்கு நெய் வார்த்தாக்கா கொழுப்பு தாண்டா இன்னும் அதிகமாக போகும். நேற்று மழவராயர் மாப்பிள்ளை வீட்டில் கிடச்ச பட்டு வஸ்திரம் எல்லாத்தையும் நீரே எடுத்துட்டுற. இதை பாரும், அவர் எனக்குன்னு சொல்லித்தான் தந்தார். உமக்கு தான் கரவப்பசி தந்தாரே. என்னை பார்த்தா உமக்கு எப்போ பார்த்தாலும் இழப்பந்தாய்யா. போர்க்காலம்னு சொன்னால் தேடிண்டு வருவீர், இல்லாட்டா அந்த கருமாரோட நினைவு உனக்கு வருமோ? ராஜேந்திர சோழர் தான் போர்னு அலைய போகிறார். அப்போ தெரியும் நான் யாருன்னுட்டு. சாதாரண நாட்களில் திங்களாச்சான் இந்த பேச்சுக்களை கூர்ந்து கவனிப்பான். கிண்டலாக அல்லது வெறுப்போடு பேசுபவர்கள் குறித்து கொள்ளப்படுவார்கள். 3ஆம் நாளில் அவர்கள் வீட்டுக்கு அரசாங்கம் போய் நிற்கும். விபரம் விசாரிக்கும். அனிருத்தரின் சீடனும் அவன் ஆட்களும் கண்களும் காதுகளுமாய் ராஜருக்கு நாட்டு நடப்புகளை தெரிவித்து கொண்டிருப்பார்கள். இந்த தெரு அக்கப்போரில் வரிவிடாமல் உற்றறியும் திங்களாச்சான் இன்று இவை எதுவுமே காதில் விடாமல் வெட்டாற்று கால்வாயை தாண்டி வயல்வெளி கடந்து அந்த பள்ளிப்படை கோவிலை அடைந்தான். சலசலவென்று உல்லாசமாக ஓடிக்கொண்டிருந்த வாய்க்காலில் இறங்கி அங்குள்ள சின்ன கல்மேடையில் உட்கார்ந்து கொண்டான். மேற்கே கதிரவன் கூட்டுக்குள் அடையும் முன்பு வர்ணங்களை வாரி இறைத்து விளையாட பறவைகளும் ஆடு மாடுகளும் தத்தம் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. யார் இந்த ஒற்றன்? சுரங்கப்பாதைக்கு பக்கத்தாப்பில் இவன் ஏன் வந்தான்? உண்மையிலே ஈழத்துலேருந்து தான் வர்றானா? என்னமோ ராங்கிறான், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுகிறான். அவன் போட்டிருக்க உடையெல்லாம் வேற புதுமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆயுதம். திங்களாச்சான் அந்த வினோத ஆயுதத்தை எடுத்து மறுபடி பார்த்தான். கருப்பாக உலோகத்தில் செய்யப்பட்ட அந்த ஆயுதம் வசீகரமாக மின்னியது.
அவன் என்னமோ சொன்னான் அவன். ஆ கரெக்ட். இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை ஏதோ அமுக்கணும்னா ஆர்வத்தில் அவன் அழுத்தி விட டுமேல் என்று வெடித்தது. சத்தம் காதை துளைத்தது. திங்களாச்சான் அதிர்ச்சியில் அதை பயந்து போய் கீழே போட்டு விட்டான். லேசாக தீ போல சுட்டது. அதன் சிறிய வாயிலிருந்து புகை. வயல்வெளியில் ஏதோ ஒரு பெயர் தெரியாத செடியின் இலையை சீத்து கொண்டு பறந்த அந்த நெருப்பு புள்ளி அரச மரத்திலிருந்து ஓரிரு பறவைகள் கூட சடசடவென்று அடித்து கொண்டு பறந்தன. திங்களாச்சானுக்கு பிரமிப்பாக இருந்தது. குனிந்து அதனை எடுத்து மீண்டும் மடியிலே கட்டி கொண்டான். அனிருத்திட்டு போய் சொல்லிடுவோமா? என்ன விவரம்னு சொல்கிறது? யாருன்னே தெரியலையே. பாஷையும் உடையும் புதுசாக இருக்குது. சொல்லாட்டினாலும் அந்த கிழவன் குடஞ்சி எடுத்துருவான். இப்போ சொல்ல வேண்டாம், அவனை கொஞ்சம் விசாரிப்போம். ஆயுதத்தை மறைவாக கட்டி கொண்டோமா என்று பார்த்துவிட்டு புறப்பட்டான். விளக்கு வைத்தாகிவிட்டது. கோட்டை கதவுகள் இப்பொழுது மூடப்பட்டு விட்டது. தெருக்களில் வியாபார சத்தம் குறைந்து அமைதி படர்ந்தது. ஒன்றிரண்டு குதிரை வீரர்கள் தெருக்களில் காவல் வர ஆரம்பித்தனர். சந்தியாவந்தனம் செய்துவிட்டு திங்களாச்சான் அமுதுண்டான். ஏப்பத்துடன் எழுந்து மகளை கஞ்சாடையில் கூப்பிட்டான். கலவரத்துடன் அவள் அப்பா அப்பா விறகு அற என்று சொல்லிவிட்டு ஓடினாள். திங்களாச்சான் அதிர்ச்சியில் உறைந்தான். அறையில் கயிறு அவிழ்க்கப்பட்டு விசிறி எறியப்பட்டிருந்தது. விஸ்வகர்மா யாதவை காணவில்லை. என்ன ஆச்சுது? கண்களை கசக்கி கொண்டு மகள், தெரியலப்பா, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். சாயங்காலம் உணவு கொடுக்கலான்னு போய் பார்த்தா அந்த ஆளை காணும். தப்பிச்சிட்டார் போல இருக்கு. ரகசியங்கிறதுனால நான் பாக குளிகாரியை கூட கூப்பிடல. எதுக்கு வீண் விவகாரம்னு இருந்துட்டேன். ஷோ, என்னம்மா அது? இப்படி அஜாக்கிரதையாக இருந்திருக்கியே. அவன் துஷ்டமா? அவன் என்ன நோக்கத்தோடு வந்தானே தெரியலையே. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுப்பா. அவரை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கெட்டவராக தோணல. ஏதோ வேற்று நாட்டவர் மாதிரி இருக்கார், அவ்வளோதான். நரம் தஞ்சாவூரை விட்டு நரம் ஓடிருப்பார். நீங்கள் விட்டது போஸ் தொந்தரவுன்னு விடுங்க. அட இல்லைம்மா, அந்த அனிருத்தருக்கு நேரம் சேதி போயிருக்கும். அவர் இப்போ கூப்பிடுவார் பார். அவர் அவனை லேசாக அவரை மட்டும் நினைக்காத. அப்பொழுது பாரியான உடம்பை தூக்கி கொண்டு மனைவி உள்ளே வந்தாள். ஒரு காலத்தில் இவளை எப்படி அழகாக இருந்தாள் என்று யோசித்தார். நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே எப்படி தான் அந்த கிழவருக்கு மூக்கில் வேர்க்குமோ. ஆள் வந்தாயிடுச்சுது. உங்கள் குருநாதர் கூப்பிட்றாராம். மனைவி தன் ரெட்டை நாடி உடம்பை இன்னும் சுலுக்கி கொண்டு வீறிட்டாள். சரி சரி, நான் வர்றேன் இப்போ. இப்பொழுது மகளிடம் திங்களாச்சான் ரகசியமாக சொன்னார். இந்த பார், இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நீ யார்கிட்டையும் மூச்சு விடாத, தெரியுதா? நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கே என்ன விவகாரம் நடக்குன்னு தெரியல. அனிருத்த பிரம்மராயர் சாவதானமாக வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். அருகில் பவ்யமாக அவரின் இன்னொரு பிரதான சீடன் சொல்லிற்கடந்தான் நின்று கொண்டிருந்தான். என்ன திங்களாச்சான், என்ன சோர்வாக இருக்கே? சல்லாபமா? மனைவியா இல்லை வேறு ஏதாவது சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கியா? அசட்டுத்தனமாக சிரித்து திங்களாச்சான், அட நீங்கள் வேற ஐயா, எனக்கு கல்யாண வயசில் பொண்ணெல்லாம் இருக்கா ஐயா, உங்களுக்கு தெரியாதா? கிழவனுக்கு எவ்வளோ எல்லழகையும் இதையும் பாரு. சொல்லிற்கடந்தான் வாய்க்குள் சிரிப்பதை திங்களாச்சான் கவனித்தான். இப்பொழுது அனிருத்தர் தாயம் போட்டார். இல்லை, ஏதோ இந்த வயக்காட்டு பக்கமாக ஒதுக்குப்புறமாக போயிட்டு வர்றேங்கிற மாதிரி பேச்சாடி பட்டுச்சு, அதனால தான் கேட்டேன். மனசு சரியில்லைங்க ஐயா, ஏகாந்தமாக அப்படியே நடந்து போயிட்டு வந்தேன் ஐயா. அப்படியா? என்ன மனசுக்குள்ளே உளைச்சல் உனக்கு? ஏதாவது மர்மமாக நடக்குதோ? பாவி மனுஷன், யமகாதான் ஐயா அந்த ஆள். எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, பொண்ணோட கல்யாணத்தை பற்றி தான் மனசில் கவலை. அதெல்லாம் உன் பொண்டாட்டி பார்த்துக்குவாடா. சரி, இன்னும் வீட்டுக்காரி என்ன ஒரு நாளைக்கு 6 வேளை தான் சாப்பிட்டுட்ருக்காளா? இல்லை சாமி. நல்லது. இல்லைங்க சாமி, இப்போ 6 வேளைங்கிறது 8 வேளையாக ஆயிடுச்சு சாமி என்றதும் அங்கே அனைவரும் கொல்லென்று சிரித்தார்கள். அனிருத்தர் சட்டென்று கூர்மையானார். ஏதாவது செய்தி இருக்கா? திருப்புறம்பியத்தில் நடமாட்டம் இருக்கிறது மாதிரி தெரியுது. கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சாமி. 2 நாளில் செய்தியோடு வந்துடுறேன். அப்படியா? சரி. அதிரசம் சாப்பிட்றியா? வேண்டாம் சுவாமி, இப்போ தான் சாப்பிட்டேன். ஆமாம், இடுப்பில் என்னமோ கட்டி வச்சிருக்கிய, ஒரு மாதிரி பருத்த ஏதோ ஒரு சங்கதி இருக்க, என்னது அது? திங்களாச்சானுக்கு தூக்கி வாரி போட்டது. கிழவனுக்கு கண் பார்வை இவ்வளோ கூர்மையாக இருக்குது பாரு. அது அது வீட்டில் கதவுக்கு தாள் பெயர்ந்து கீழே விழுந்துருச்சு.
அதுக்கு உலோக உருண்டை வாங்க போகிறேன் சாமி. அப்படியா? ஜாக்கிரதை. கிழவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறானா, ஆழம் பார்க்குறானா என்னன்னு தெரியலையே. சொல்லி தொலைச்சிருவோமா? இல்லை இல்லை, இப்போ வேண்டாம். சரிங்க சாமி, வர்றேன் சாமி. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நல்ல செய்தியோட வர்றேன். நல்லபடியாக போயிட்டு வா. நடக்கும்போது திங்களாச்சானுக்கு கவலை பிடுங்கியது. இந்த படவா வந்தான், பிடிச்சி கட்டி போட்டு வச்சா ஓடி போயிட்டானே. ஏதாவது விபரீதமாக நடந்துருச்சுன்னா, உண்மை வந்துருச்சுன்னா, என்னுடைய விசுவாசத்தை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே என்று யோசித்து கொண்டிருந்தான். வீட்டில் படுத்தபோது தூக்கம் வரவில்லை. அருகிலேயே யாரோ முணுமுணுப்பது போலவே ஒரு அரைக்குறை சுஷுப்தி அவஸ்தையினுடைய தூங்கினான். தஞ்சை அரண்மனையில் மாமன்னர் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அருகில் அவரை விட உயரமான ராஜேந்திர சோழர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். மழவராயர், பழுவேட்டரையர், சம்புவரையர், முதுகுடுமி, பெருவழுதியார் மற்றும் மந்திரி பிரதானிகளும் ஆர்வத்துடன் கோவில் கட்டும் திட்டங்களை பெருமிதத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கும் மாமன்னரைப் போல சரித்திரத்தில் பேர் கிடைக்கப் போகும் அந்த கற்றளியின் செயல் திட்டத்தில் பங்கு பெற ஆவலோடு இருந்தது அந்த மறவர் கூட்டம். இப்பொழுது மன்னர் கணைத்து கொண்டு, மிக பெருமை அடைகிறேன் பெருந்தச்சரே, உமது திட்டம் அபாரம் அபாரம். எனக்கென்னவோ எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவு பெறும் என்கின்ற நம்பிக்கை வந்துவிட்டது. அது சரி, சீக்கிரம் முடிய வேண்டும். எப்பொழுது நான் கங்கையும் கடாரமும் கொள்வது என்று இளவல் முணுமுணுக்க, என்ன ராஜேந்திரா, என்ன சொல்லுகிறாய் என்று ராஜராஜர் கேட்டார். ஒன்றுமில்லை அப்பா, நானும் கோவில் எழும்புவதை காண அவளாக இருக்கிறேன். பொய் சொல்லுகிறான், பொய் சொல்லுகிறான். எப்படி இருக்கிறது மறவர்களின் பங்கு இந்த வேளையிலே என்று விளம்பினார். ஒரு குறையும் இல்லை மன்னா. லேசாக இருமினார் அப்பொழுது அனிருத்தர். என்ன அனிருத்தரே, ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? கோவில் பணியில் எல்லளவும் குறையில்லை மன்னா. தங்களின் பாதுகாப்பு தான் இன்னமும் பலப்படுத்த வேண்டும். பாதுகாப்பா? அதற்கென்ன அந்தது இப்பொழுது? ஒன்றுமில்லை, நாம் பல வருடங்களாக போர் செய்வதில்லை. மறவர்களும் உண்டு உறங்கி கொஞ்சம் சோம்பலாக இருக்கின்றார்கள். நம் எல்லோருடைய கவனமும் கோவில் கட்டுவதிலேயே இருக்கிறது. பகைவனுக்கு இது ஒரு நல்ல தருணம். நமக்கோ வடக்கிலும் சரி கீழே ஈழத்திலும் சரி நிலைமை அவ்வளவு திருப்தியாக இல்லை. ஒற்றர்கள் கொண்டு வரும் செய்தி எனக்கு கொஞ்சம் கவலை தருகிறது மன்னா. நான் வேண்டுமானால் ஒரு படையுடன் போய் ஒரு ஈடுபோர் செய்து அடக்கட்டுமா என்று ராஜேந்திர சோழர் படபடத்தார். ராஜேந்திரா, கொஞ்சம் அமைதியாக இரு. அனிருத்தரே, என்ன செய்யலாம் நீரே சொல்லும். இப்பொழுதைக்கு உங்கள் இருவரின் மெய்க்காவலை அதிகப்படுத்த வேண்டும். நீங்களும் உங்களின் வெளிநடமாட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சிறிது காலம் மட்டுமே, அதற்குள் நிலைமையின் தீவிரம் பிடிபட்டுவிடும். நான் தான் இந்த சந்தேகங்களுக்கு பயந்து உள்ளேயே இருக்க வேண்டுமா? என்ன ஆவது சோழர்களுடைய பெருமை? அனிருத்தரே, அதெல்லாம் முடியாது. என்னுடைய பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. கோவில் கட்டும் பணி எனக்கு மிக முக்கியமானது. அதில் நான் எல்லளவும் குறைக்க மாட்டேன். அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு என் பாதுகாப்பை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? சபை களையலாம். அந்த காலத்திலிருந்து இந்த பிடிவாதம் தான் அருண்மொழிக்கு. வானதியை பார்த்தாக வேண்டும் என்று என்னையே பலவந்தமாக அந்தப்புறம் சுவரேறி குதிக்க வைத்தவன் தானே நீ? என்ன சக்கரவர்த்தியோ என்று அனிருத்தர் தனக்குள் முணுமுணுத்து கொண்டே நடந்தார். இரவு ஜாமம் மணியடிக்கும் சப்தம் கேட்டது. அனிருத்தர் மனைவியின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். இருவருக்கும் இடையில் பேச்சு கொஞ்சம் சரசமாக மாறிக்கொண்டிருந்தது. இப்பொழுது அவருடைய மனைவி அவரை கிண்டலாக, உங்களை பேச்சில் யாராவது ஜெயிக்க முடியுமா என்று கேட்க, இந்த பேச்சுக்கு தான் மயங்கின நீ? ஆமாம் மயங்கினாங்க. அரங்கனோட சன்னதியில் என்னையே கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டு என் வீட்டுக்கு ஆள் அனுப்பி கெஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டதை மறந்து போயிடுச்சா? உனக்கு மட்டும் என்ன? முறை பார்த்தப்போ அடச்சை வாயை முடுங்க. வாசலில் அரவம் கேட்டு
மனைவி எழுந்து நிற்க அனிருத்தர் எழுந்து, யாரங்க, வரலாம் என்றார். சொல்லிற் கடந்தான் பவ்யமாக நின்றான். ஒன்றும் பேசவில்லை. நான் வர்றப்போ. என்ன சொல்லிற் கடந்தான்? நல்ல செய்தி இல்லை மன்னா. என்ன சொல்கிறே? பரமன் நம்பூதிரி தஞ்சைக்கு உள்ளே வந்து விட்டான். என்னது? பரமன் நம்பூதிரியா? ஆம் சுவாமி. எப்படி? கோட்டை வாசலில் அவனை ஏன் நிறுத்த முடியவில்லை? அதுதான் அவனை கண்டவுடன் கைது செய்யவும் அடையாளம் காணவும் எத்தனையோ சங்கேத பாஷைகளை சொல்லிக் கொடுத்திருந்தோமே. மருவூர் விவசாயிகள் கூட்டத்தோடு உள்ளே புகுந்து விட்டான். ஒரு கால் இல்லாதையும் எப்படியோ மறைத்திருக்கிறான். கோட்டை காவலை மாற்ற வேண்டும். தின்று தின்று தூங்கி வரும் தடியர்களாகிவிட்டார்கள். என்ன செய்ய வேண்டும் குருவே? நாகப்பட்டினத்திலும் பழையாறையிலும் நம் ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ஒரு 40 பேர் இருப்பாங்க. அவர்களை உடனே வரச்சொல். ஒவ்வொருவரும் ஒரு வேடத்தில் தஞ்சையினுடைய அத்துணை பகுதிகளுக்குள்ளும் உலா வர வேண்டும். கண்கொத்தி பாம்பாக கவனிக்க வேண்டும். அரசரோ அல்லது இளவலோ வெளியே வந்தால் சுற்று வட்டாரத்தில் ஒரு துரும்பு சந்தேகத்தோடு அசைந்தாலும் உனக்கும் திங்களாச்சானுக்கும் செய்தி வர வேண்டும். உனக்கு என்ன தோன்றுகிறது? சொல்லிற் கடந்தான். பரமன் என்ன திட்டத்தோடு வந்திருப்பான்? மாமன்னர் தான் குறி என்று நினைக்கிறேன். நம் எதிரில்தானே அன்று காந்தலூர் சாலையில் சபதம் போட்டான். அவனின் 14 பிராயம் கொண்ட, அதுவும் மாமன்னரே வெட்டி எறிந்த மகனின் தலையை மடியிலே வைத்து கொண்டுதானே சபதம் செய்தான். ராஜா, ராஜா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். நானே என் கையால் உன்னை கொள்வேன். இந்த சாவுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அவன் தலையை வெட்டப்போன மழவராயரை ராஜராஜன் தடுத்தார். வெட்ட வேண்டாம். அவனை வெட்டி அவனுக்கு நிம்மதி கொடுக்காதீங்க. அவனோட ஒரு காலை வெட்டுங்க. ஒரு காலை மட்டும் வெட்டுங்க. நொண்டிக்கிட்டே அவன் வாழ்நாள் முழுக்க அவனுடைய மகனோட இழப்பை எண்ணி 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 மனசில் குமையணும். உத்தமச்சோழனை கையில் போட்டுக்கிட்டு என்ன ஆட்டமடா அண்ணிங்க. ராஜராஜன்னு சொன்னால் அவ்வளவு இழப்பமாக போயிடுச்சு அவங்களுக்கு. எங்கே பயிற்சி கொடுத்தீங்க? காந்தலூரில் பயிற்சி. எங்கே உன்னோட காந்தலூர் இப்போ எங்கே போணுச்சுது? ஒரு சேர தேசத்து நம்பூதிரி கூட நம்ம சோழ கத்த வாசல் கூட தொட விட மாட்டாங்க. இவனை குதிரையோட காலில் கட்டி எல்லைக்கு வெளியில் கொண்டு போய் துரத்தி விட்டுரு. மறுபடி உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோ, வலது கையும் போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லா அசிங்கமும் இந்த ஒரே கையில் தான். புரியுதா? அனிருத்தர் சிரித்து கொண்டார். கொஞ்சம் கவலைப்பட்டார். அந்த வீட்டில் ஒரு கிழவனை தவிர யாரும் இல்லை. அவர்கள் மொத்த குடும்பமாக பிரார்த்தனை நிறைவேற்ற திருவானைக்காவலுக்கு போய்விட்டிருக்க வீட்டின் மாடு கன்றுகளை பார்த்து கொள்ள அந்த கிழவனை இருத்தி வைத்திருந்தார்கள். அவன் ஒரு ஷயரோகக்காரன். சூரியன் கீழே இறங்கும் முன்னரே கதவை சாத்தி கொண்டு உள்ளேயே இருப்பான். அந்த வீட்டு திண்ணை பரமன் நம்பூதிரிக்கு அனுகூலமாக இருந்தது. ஜாமம் வந்தவுடன் மெதுவாக பரமன் அந்த திண்ணைக்கு வந்து விடுவான். திண்ணையின் பிறையில் கிழவன் ஏற்றி வைத்த தீபத்தின் நடுங்கும் சுடரில் பரமன் தன் ஆராய்ச்சியின் கடைசி கட்டத்தை முடித்து கொண்டிருந்தான். அந்த கடுமையான கார்க்கோடக விஷம் மெதுவாக தன் வீரியத்தை அதிகரித்து கொண்டிருந்தது. சேர தேசத்தினுடைய காடுகளில் அலைந்த பொழுது பரமன் இந்த சூட்சுமத்தை கற்றறிந்து அதையே தன் பெரும் சொத்தாக சாளுக்கியர்களிடம் பேசி விஷ அம்புகள் தயாரிக்க உதவி செய்தது அவனுக்கு நன்மதிப்பை கொடுத்திருந்தது. மாமன்னர் ராஜராஜரால் அத்தனையும் சிதறி நாடிழந்து மதிப்பிழந்து அனாதை போல தஞ்சை தெருக்களில் பரமன் பல்கடித்த சப்தம் கிழவனுக்கே கூட கேட்டிருக்கும். ராஜராஜா, இன்னையோட என்னுடைய காத்திருத்தல் முடியுது. வர்றேன். ராஜராஜா, நாளையோட உனக்கு கதை முடியும். இந்த பரமனோட கையால் தான் உன் கதை முடிய போகுது. எலும்பு நெட்டிக்க, வாய் உளர, எச்சில் வழிய சொப்னாவஸ்தைகளோடு பரமன் அன்று தூங்காமல் தூங்கினான். திங்களாச்சானுக்கும் அன்று தூக்கமில்லை. எங்கே போய் தொலைஞ்சிருப்பான் அந்த பைய, மிளேச்ச பைய. அந்த அனிருத்த கிழவனுக்கு எல்லாம் தெரியுமா? ஆழம் பார்க்குறானான்னு தெரியல. ஆனால் அந்த ஆயுதம் வேற வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. அனிருத்தர் அன்று ஒரு மகிழ்ச்சியான மனோநிலையில் இல்லை. அதனை புரிந்து கொண்ட வைஷ்ணவ சிரோமணி வெற்றிலை தட்டை வைத்துவிட்டு நகர்ந்து விட்டாள்.
சாய்வு சிம்மாசனத்தில் கண்மூடி அனிருத்தர் யோசனையில் இருந்தார். அதிகாலையில் அவள் எழுந்தபொழுது அனிருத்தர் ஸ்நானங்களை முடித்து பூஜையில் அமர்ந்திருந்ததை கண்டு குளிக்க ஓடினாள். வாசலில் சொல்லிற் கடந்தானும் திங்களாச்சானும் காத்திருந்தார்கள். சொல்லிற் கடந்தானுக்கும் திங்களாச்சானுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்து அனுப்பு. சற்று நேரத்தில் கொழுக்கட்டையும் அதிரசமும் புளிச்சாதமும் தேங்காய்ப்பாலும் வந்தது. சாப்பிடுங்க. இருவரும் அமர்ந்து அக்னிக்கு நன்றி சொல்லி உண்டு முடித்தவுடன், இந்தாங்க வெத்தலை போட்டுங்க. குருவே அளிக்க கூச்சத்துடன் வாங்கி கொண்டார்கள். அனிருத்தர் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். திங்களாச்சான் இடுப்பில் ஒரு பருத்த சமாச்சாரம் இருப்பதை அனிருத்தர் கவனித்தாரோ? என்று கணைப்பு கேட்டவுடன் வீடு பரபரத்தது. சில வினாடிகளில் வாசலில் இரட்டை தேர் ஆயத்தமாய் வந்து நிற்க, விடு அரண்மனைக்கு என்று அனிருத்தர் ஏறி அமர்ந்தார். பொழுது விடியத் தொடங்கிவிட்டது. மெல்லிய வெளிச்சம் படர சுகமான குளிர்காற்று. சக்கரவர்த்தியின் மாளிகையில் இருந்து அதிக ஆர்ப்பாட்டம் ஏதுமின்றி வரிசையாக தேர்கள் புறப்பட, நடுவில் வந்த அலங்கார தேரில் மாமன்னர் ராஜராஜர் அமர்ந்திருந்தார். ஊர்வலம் துரிதமாக பெரிய கோவில் கட்டப்பெறும் பரந்த அந்த வெளிக்கு விரைந்தது. சொல்லிற் கடந்தான் மைதானத்தின் வாயில் பக்கம் சுற்றி சுற்றி வந்து கொண்டு வேலைக்காக உள்ளே வரும் ஆட்களை கவனித்து கொண்டு தம் ஒற்றர்களை கண்ணால் சோய்த்து கொண்டு சைகை செய்து கொண்டு உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தான். காவலர்கள் தெரிந்தவர்களை மெல்லிய சோதனை செய்தும் புதிய முகங்களை நன்கு சோதித்த பின்னரும் உள்ளே விட்டு கொண்டிருந்தார்கள். திங்களாச்சான் தற்காலிக மண்மேடை மீது நின்று கண்களை நாற்புறமும் ஓடவிட்டு கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்த மேடையிலிருந்து அரசர் வந்து ஆலோசனை செய்ய போகும் இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது சில நாளிகைகளில் வேலைக்கு வரும் ஆட்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். ராஜராஜருடைய பரிவாரம் உள்ளே வந்து ஆலோசனை இடத்திலே கூடியது. வேலையாட்கள் மன்னரின் திசை நோக்கி கும்பிட, மன்னரும் வாத்சல்யத்துடன் அவர்களுக்கு வந்தனம் செய்தார். வேட்டி தடுக்க பெருந்தச்சர் ஓடி வந்து மூச்சுரைக்க மன்னரை வணங்கிவிட்டு பேசலானார். ஆலோசனை நடந்தது. தீவிரமாக மன்னர் கேள்வி கேட்க, பெருந்தச்சரும் கருமார் தலைவனும் மண் வேலை தலைவனும் விளக்கங்கள் தர அந்த இடம் சுறுசுறுப்பான ஒரு களமாக மாறிப்போனது. வாசலில் பரபரப்பு. 30 பேர் கொண்ட ஒரு கும்பல். கையில் கோலும் இடுக்கில் கட்டையும் தத்தி நடந்தும் அவர்களிடம் வீணை, மிருதங்கம், யாழ் போன்ற இசைக்கருவிகள். இருங்க, யார் நீங்கள்? எங்கே வந்தீங்க? ஐயா, நாங்கள்லாம் போரில் வந்து அங்கஹீனமானவங்க, மறவர்கள் ஐயா. சாளுக்கிய போரில் நான் கால் போயிடுச்சுது. சரி, சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க? நாங்களும் இந்த கோயில் திருப்பணியில் ஈடுபடணும்னு அனுமதி கேட்டு வந்தையா. நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க? ஐயா, இந்த கோவில் இருக்கே, இன்னும் எத்தனை 1000 வருஷங்கள் நினச்சி நிற்கும்னு எங்களுக்கே தெரியாது. இந்த வேலையில் நாங்களும் பங்கு ஏதாவது செஞ்சு இந்த வேலையில் கலந்துக்கிட்டால் எங்களுக்கு பெருமைங்க ஐயா. வாயில் காக்கும் தலைவனுக்கு கண்ணிலே நீர். உள்ளே போங்க. ஏய், இவங்களை ஆலோசனை பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க. சொல்லிற் கடந்தானுக்கு நமவென்று வாய் இருக்க வெற்றிலை போட்டுக்கொண்டு அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தான். வெற்றிலை சாறு தொண்டையில் இறங்க கண் மூடி திறந்த அந்த மணித்துளியில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு கையில் கொம்போடு ஒரு மத்தளத்தோடு பரமன் நம்பூதிரி அங்கே உள்ளே நுழைந்து விட்டான். என்ன அங்கே சத்தம்? ஆலோசனை தடைப்பட்ட எரிச்சலில் மன்னர் உருமினார். ஐயா, மன்னா, போரில் அடிபட்டு அங்கஹீனமான மறவர்கள்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவருடைய மனம் சட்டென்று குளிர்ந்து விட்டது. யார்? மறவர்களா? வரச்சொல். பெருந்தச்சரை, இதோ வருகிறேன். எனக்காகவும் நம்முடைய திருநாட்டுக்காகவும் தியாகம் செய்த மறவர் கூட்டம். பார்த்துவிட்டு வருகிறேன். தங்கள் கையில் உள்ள இசைக்கருவிகளையும் கொம்புகளையும் வைத்துவிட்டு விழுந்து வணங்கினார்கள். மனம் நெகிழ்ந்தார் மன்னர். வாருங்கள். எங்கே இவ்வளவு தூரம்? ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிரமம்? நான் தான் மாதம் ஒரு முறை உங்களை வந்து கண்டு வருகிறேனே. இல்லை சக்கரவர்த்திகளே, இந்த கோவில் கைங்கரியத்தில் எங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டு பெறவே வந்தோம். நீங்கள் செய்த தியாகத்தின் பயனால்தான் இந்த கற்றளியே எழும்புகிறது. இன்னும் என்ன கஷ்டம் உங்களுக்கு? அப்படி இல்லை ஐயா. 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கப் போகின்ற இந்த ஆலயத்தில் நாங்களும் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மறுக்காதீர்கள் மன்னவா. உங்கள் அன்பை கண்டு நெகிழ்ந்து போகிறேன். உங்களுக்கு நான் என்ன வேலை கொடுக்க முடியும்? மன்னா, ஊனமுற்ற பிறகு எங்களுக்கு ஆடி ஓடி வேலை செய்ய இயலாது. எல்லோரும் கலைத்துறையில் ஈடுபட்டோம், உங்களுக்கு தெரியும் அல்லவா? கடந்த முறை வந்தபோது கிட்டத்தட்ட 4 நாழிகைக்கு மேல் பாட்டும் கேளிக்கையும் என்று அசத்தி விட்டீர்களே. அதைத்தான் சக்கரவர்த்திகளையே இங்கே தங்கி வியர்வை சிந்த உழைத்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு பாட்டு பாடியும் வாத்தியங்கள் வாசித்தும்
புத்துணர்ச்சி ஊட்ட விரும்புகிறோம் அண்ணா. அனுமதி தாருங்கள். என்னே அன்பு, என்னே உங்கள் தேசப்பற்று. அப்படியே ஆகட்டும். வளவராயரே, இனி இவர்கள் உங்கள் பொறுப்பு. எல்லோரும் இங்கேயே தங்கட்டும். எல்லோருக்கும் வழங்கும் உணவு இவர்களுக்கும். தங்குவதற்கு இடம் அளித்து விடுங்கள். கூட்டத்தினிடையே அசௌகரியமாக மறைந்து நின்ற பரமன் குனிந்து இடுப்பிலிருந்து அந்த குப்பியை நெகிழ்த்தி திறந்தான். 2-3 சுற்றாயிருந்த மடிப்பிலிருந்து அந்த குருவாளின் நுனி மட்டும் வெளியே தெரியும்படி நீட்டி அந்த குப்பியில் உள்ள கார்கோடக விஷத்தை தோய்த்தான். அவனின் அருகில் இருந்த சிலர் ஆர்வத்துடன் எட்டி எட்டி மன்னரை காணும் ஆவலில் இந்த முடவனை யாரும் கவனிக்கவில்லை. அடி வயிற்றிலிருந்து பீரிட்ட பஞ்சம் முழுவதையும் குவித்து 14 பிராயம் கொண்ட மகனின் வெட்டப்பட்ட கழுத்தை கையில் ஏந்தி அந்த நாழிகையின் சோகம் நெஞ்சை பிசைய காந்தலூர் சாலையில் துரத்தி துரத்தி அடித்து கொண்ட ராஜராஜனை மனதில் நிறுத்தி இத்தனை நாள் காத்திருந்து காத்திருந்து வன்மம் வளர்த்த இந்த நாழிகைக்குத்தானடா காத்திருக்கிறேன் என்ற முனைப்பில் கையை உயர்த்தி குருவாளை வீசிய அதே அந்த மணித்துகளில் டுபீல் என்ற ஒரு சப்தம். அடுத்த சில நேரத்தில் கூச்சல், குழப்பம், கால்களில் ஓட்டம், அலைபாய்ந்த வீரர்கள். மன்னரை சூழ்ந்து கொண்டது மெய்க்காவல் படை. வயதின் சாரமே தெரியாத அனிருத்தரின் பாய்ச்சல். க்ஷண நேரத்தில் வேலையாட்களை குறிப்பிட்ட தூரத்திலே நிறுத்தி வைத்து சங்கிலி போல அரண் அமைத்த பழுவேட்டரையர். உயிரற்ற பரமன் நம்பூதிரியின் உடலை சுற்றி தாமே காவல் காத்த சம்புவரையர். தம்முடைய 40 சொச்ச ஒற்றர்களை உடனே ஏவிவிட்டு கோவில் வளாகத்துக்கு வெளியே காவலுக்கு அனுப்பிய சொல்லிற் கடந்தான். எல்லோரும் தங்களின் மன உறுதியை காட்டிய தருணத்தில் ஒன்றுமே தோன்றாமல் பிரம்மை பிடித்தார்போல் கையில் ஸ்மித் அண்ட் வெசன் ஆயுதத்துடனும் குத்திட்ட பார்வையோடு திங்களாச்சான் கைகள் நெடுங்க உடல் பதற அனிருத்தரை நோக்கி நடந்து வந்தான். அனிருத்தருக்கு அதிர்ச்சி ஓயவில்லை. ஆனாலும் சுதாரித்து கொண்டு, நல்ல வேலை செய்தாய் திங்களாச்சான். நான் எதுவுமே இதை கூட நான் எதிர்பார்க்கவில்லை. குருவே குருவே என்று புலம்பல் மட்டுமே வெளிப்பட்டது திங்களாச்சான் வாயிலிருந்து. ஒன்றுமில்லையடா, எனக்கு தெரியும் நீ தக்க சமயத்திலே எழுவாய் என்று. ஆனாலும் அது இப்படியாக வெளிப்படும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, ஒரு வினாடி தாமைத்திருந்தாலும் மன்னர் மன்னர் என்றான் திங்களாச்சான். அடே அடே, நீ காப்பாற்றி விட்டாயடா. நம் மன்னரை ஏதோ இந்த புதுமையான ஆயுதத்தினால் காப்பாற்றி விட்டாய். மன்னரும் தெளிவடைந்தார். மெய்க்காவல் வீரர்களை விளக்கினார். நான் பார்த்து கொள்கிறேன், எனக்கும் இன்னும் வீரம் மிச்சம் இருக்கிறதா என்று சிரித்தார். கண்களில் கோபம். அனிருத்தர் மன்னனை பார்த்தார். அருகில் நடுங்கிட்டு கொண்டு திங்களாச்சான், என்ன அனிருத்தரே, விளக்கம் வைத்திருப்பீரே? அடே திங்களாச்சான், நீயா என்னை காப்பாற்றினாய்? நன்றியடா நன்றி. அதென்ன கையிலே ஒரு கருத்த இரும்பு பண்டம் ஒன்று? யார் இந்த துரோகி? மன்னா, இவன் பெயர் பரமன் நம்பூதிரி. காந்தலூர் சாலையில் அந்த சின்ன பையனின் அவனேதான். நான் தான் தவறு செய்துவிட்டேன். மிச்சம் மீதியே வைக்கக்கூடாது. அது எப்பொழுது எங்கே சீறி எழும் என்று தெரியாது. ராஜேந்திரனிடம் சொல்ல வேண்டும். அழித்தால் இனி எதையாக இருந்தாலும் முழுதாக அழித்துவிடு என்று மெய்க்காவல் வீரர்களை விலகிப்போச் சொன்னார். அனிருத்தரே, அருகில் வாரும். நீயும் தான் திங்களாச்சான்? இப்பொழுது அனிருத்தர், மன்னா, நீங்கள் காப்பாற்றப்பட்டது ஒரு எதிர்கால மனிதனால், அதாவது 21ஆம் நூற்றாண்டு மனிதனால். என்ன என்ன கதை பேசுகிறீர்? காலையில் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கொள்ளவில்லையா? இல்லை ராஜராஜரே, அந்த எதிர்கால மனிதன் இப்பொழுது என்னுடைய சிறையில் இருக்கிறான். திங்களாச்சானுக்கு தூக்கி வாரி போட்டது. பொல்லாத கிழவன். இந்த ஆயுதம் கூட அவனுடையதுதான். 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப் போகிறார்கள். மன்னர் குழப்பத்துடன், என்ன, எனக்கே தலை சுற்றுகிறதே. அனிருத்தர் திங்களாச்சான் சுரங்கப்பாதையில் அவனை பார்த்ததிலிருந்து அனைத்தையும் கதையா போல கோர்வையாக சொல்ல ஆரம்பித்தார். அடக்கிழவா, என்னையே நீ வேவு பார்த்திருக்கியா என மனதில் நினைத்து கொண்டான் திங்களாச்சான். அனைத்தையும் கேட்டு முடித்த ராஜராஜ சோழர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். என்னால் நம்பவே முடியவில்லையே, இதெல்லாம் சாத்தியமா? மன்னவா, இதற்கு வேறு விளக்கம் ஒன்றுமே தேவையில்லை. எல்லாமே இறைவனின் லீலைதான். தாங்கள் எழுப்புகின்ற இந்த கோவிலுக்கு எந்த வில்லங்கும் வரலாகாது என்பதற்காக அந்த பெருவுடையாரே காலப்பரிமாணத்தை களைத்து போட்டு உங்கள் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். அதற்கு ஏன் காலப்பிரமாணம் மாற வேண்டும்? மன்னவா, உங்களின் விதி மிக வலியதாக இருந்திருக்க வேண்டும். உயிருக்கு வரும் ஆபத்தை
உங்களின் விதியை இப்படிப்பட்ட ஒரு அதீத செய்கையால் தான் இறையாலேயே மாற்றியமைக்க முடிந்திருக்கிறது. இறைவனின் நிலைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? கூறும். இவன் ஈழத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறான். இன்னும் 1000 வருஷங்களுக்கு பின்னரும் நம்முடைய தேசத்துக்கும் ஈழத்துக்குமான குளறுபடிகள் தொடரப்போகிறது என்று தெரிகிறது. இதில் என்ன இறைவனுடைய லீலை? இவனை ஈழத்திலிருந்து காப்பாற்றி படகு தள்ளி கொண்டு வந்தது யார் தெரியுமா? யார்? ஒரு இளம் பெண்மணி. இவன் பெயர் கேட்டபோது சொன்னாலாம். அதோடு படகில் பாடிக்கொண்டு வந்தாளாம். அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடலும் பொங்குவதேன் என்ற பாட்டு. மன்னர் இப்பொழுது வாயடைத்து போனார். அனிருத்தரே, நீர் சொல்வது உண்மையானால்? ஆம் மன்னவா, அது பூங்குழலி அம்மையேதான். மகாமந்திரி, உமக்கு தெரியாதா? பூங்குழலி அம்மை உத்தமச்சோழனை மணந்து சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து சில திங்களுக்கு முன்னர் தான் உயிர் நீத்தார். நாமே அவர்களை பழையாறையில் புதைத்து நினைவு ஆலயம் எழுப்பினோமே. அதனால்தான் சொல்லுகிறேன் ராஜராஜரே, இது நிச்சயமாக இறைவனுடைய திருவிளையாடல் தான். உங்கள் விதியை மாற்றி எழுத அந்த பெருவுடையார் செய்த அருள். தன் இளமைக்கால ஈழத்து நினைவுகள் அலைமோத பூங்குழலியை நினைத்து மனதுக்குள் வணங்கினார் ராஜராஜர். எனக்கு அந்த எதிர்கால மனிதனை பார்க்க வேண்டுமே. அழைத்து வாருங்கள். விஸ்வகர்ம யாதவ் வேறு மாதிரி உடை அணிந்திருந்தான். இடுப்பில் வேஷ்டி, ஒரு விவசாயியைப் போல் மேல் துண்டு மார்பை மூடியிருக்க மிரள மிரள வெளைத்து கொண்டு வந்தான். நம்மை போலத்தான் இருக்கிறான். உன் காலத்திலும் தமிழ்நாடு இருக்கிறதா? என்னே நம் தமிழ் நாகரீகம். நீ யார் அப்பனே? இந்த கிழவர் ஏதோ எதிர்கால மனிதன் என்று கூறுகிறார் உன்னை பற்றி. இப்படியெல்லாம் நடக்குமா? இறை அருள் என்கிறார்கள். என் உயிரை காப்பாற்ற உன் வடிவில் வந்தது அந்த பெருவுடையார்தானோ? தமிழ் அறிவாயானி. விஸ்வகர்ம யாதவ் பிரமிப்பிலிருந்து விடுபடாமல் ஏ கியாவோ ரஹேன் என்று முணுமுணுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியலே என்றான் கொச்சை தமிழில். இப்படித்தான் ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுகிறான். தமிழும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. தடுமாறித்தான் பேசுகிறான். புரிந்து கொண்டேன் மன்னவா. அனிருத்தரே, இவனை என்ன செய்ய போகிறோம்? விட்டுவிடலாமா? முடியாது மன்னவா. இவனிடம் நீண்ட நேரம் பேசினேன். இவனும் ஒற்றற்படையைச் சேர்ந்தவன். ஆனால் இவன் காலத்திலே போர் முறையில் மாட மாளிகைகளையும் கோட்டை கொத்தளங்களையும் வெடிவைத்து தகர்ப்பார்களாம். என்னது? மாட மாளிகைகளை வெடிவைத்து தகர்ப்பார்களா? அது மட்டுமல்ல மன்னா, இவன் மாளிகை கட்டும் இயலை படித்திருக்கிறானாம். ஏதோ சிவில் இன்ஜி என்று கூறுகிறான். எனக்கு புரியவில்லை மன்னா. சிவில் இன்ஜினியரிங் என்றான் விஸ்வகர்ம யாதவ் குறுக்கிட்டு. நம்முடைய கோவிலில் எவ்வளவோ சூட்சுமங்கள் தேவைப்பட போகிறது. நமக்கும் அவை முழுவதும் தெரியுமா என்று விளங்கவில்லை. பெரும் தச்சரும் தன்னால் என்ற கணக்குகளை போடுகிறார். அவை எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் நாம் அறியோம். ஆனால் இவனை வைத்து கொண்டால் 20ஆம் நூற்றாண்டு சூட்சுமங்களை இவனிடம் கற்றுக்கொண்டு கோவில் கட்டுவதில் பயன்படுத்தி கொண்டால் நம் கோவில் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கும் அளவுக்கு உறுதியாக உண்டாக்கலாம் அல்லவா? ஆஹா, என்ன ஒரு தீர்க்க தரிசனம்! நீரல்லவா முதன் மந்திரி. அரசே, இந்த விஷயங்களை செப்பு பட்டயத்தில் அடித்து சாகாவரம் பெற்ற சாட்சியாக்குகிறேன். வேண்டாம் சக்கரவர்த்திகளே. ஏன் அனிருத்தரே? இந்த விஷயம் வெளியில் சொல்லப்படக்கூடாது. நான் திங்களாச்சானுக்கும் அள்ளி வழங்க விரும்புகிறேன். அந்த புது ஆயுதத்தை எவ்வளவு சிறப்பாக கையாண்டானவன். வேண்டாம் சக்கரவர்த்திகளே. திங்களாச்சானுக்கு இப்பொழுது கோபம் வந்தது. இந்த மனுஷன் இவனும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனையும் வாழ விட மாட்டான்யா என்று மனதுக்கு நினைத்து கொண்டான். ஏன் நன்றி இல்லாதவன் ராஜராஜன் என்று எல்லோரும் ஏச வேண்டுமா? அப்படி இல்லை. இதற்கு வேறு பல பாதிப்புகள் உள்ளன. இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டும். ஒரு சரித்திர குறிப்பு கூட இருக்கக்கூடாது. யாரும் இதை பற்றி பேசவோ எழுதி வைக்கவோ கூடாது என்றொரு ஆணை பிறப்பிக்க வேண்டும். அடுத்த சந்ததியருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரிய வேண்டாம் அல்லவா? ஏன் அப்படி கூறுகிறீர்? இங்கு நடந்தது வரலாற்றில் வரக்கூடாது. ராஜராஜரை ஒருவன் கொல்ல முயற்சித்தான் என்பதே உங்கள் வீரத்துக்கு இழுக்கு. இப்பொழுது திங்களாச்சான் மனது எரிந்தது. நான் இந்த விஸ்வகர்மாவை என் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்கிறேன். இவனுடன் நிறைய பேசி கட்டிட சூட்சுமங்களை அறிந்து கொள்ளலாம். தினமும் இவனும் பெருந்தச்சரும் சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். இனி இவன் சோழ நாட்டு பிரஜை சாகும் வரை. திங்களாச்சானுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே. நான் யோசித்து வைத்து விட்டேன் மன்னவா. என்ன?
திங்களாச்சானுக்கு திருமண வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். நல்லது. அவளுக்கு நாமே மிக விமரிசையாக திருமணம் செய்து வைக்கலாம். என்னடா திங்களாச்சான், ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துருக்கியா? இருக்கிறான் மன்னா. என் சகோதரி மகன் நாயனார்க்கடியான்னு ஒருத்தர் இருக்கான், விண்ணகரத்தில் இருக்கான். அனிருத்தர் குறுக்கிட்டார். டேய், உளராதே. உன் மதிப்பை நீயே கெடுத்து கொள்ளாதே. இந்த சோழ நாட்டை ஒற்றறியும் நீ உன் வீட்டில் நடப்பதை அறியாதவனாக இருக்கிறாய். இது என்ன புதுக்கதை அனிருத்தரே? சொல்லுகிறேன் மன்னா. இவன் மகள் இந்த விஸ்வகர்மாவின் மீது அதிக மையல் கொண்டு விட்டாள். அவள்தான் இவனை என்னிடம் சேர்ப்பித்தாள். நான் காப்பாற்றி அவளுக்கு மனம் செய்து வைக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்ன? நல்லதா போய்விட்டது. அடுத்த முகூர்த்தத்திலே திருமணம். என்னடா எதிர்கால மனிதா, சம்மதம் தானே? திங்களாச்சான், உனக்கும் தான். அப்படி அழுகை பார்வை பார்க்காதே. உனக்கு உன் சொந்த ஊரில் 3 வேலி நிலம் சொந்தமாக தருகிறேன். இனி நீ அனிருத்தரோடு பாடுபட வேண்டாம். ஓய்வு பெற்று கிராமத்தில் போய் பிழைத்துக்கொள். என்ன? நன்றி சக்கரவர்த்திகளே. விஸ்வகர்மாவும் முகம் மலர்ந்தான். எதிர்கால மனிதா, உன் பெயர் விஸ்வகர்மா யாதவன் தானே? பார்த்தீரா அனிருத்தரே, இவனும் வைஷ்ணவன்தான். இவனுக்கும் திங்களாச்சான் மகளுக்கும் சரியாக போயிற்று. திங்களாச்சான், உன் மகள் பெயர் என்னடா? இப்பொழுதாவது சொல்லுவாயா? சொல்லுகிறேன் மன்னா. என் மகள் பெயர் அபயரங்க திலகா என்றான் என்பதோடு இந்த கதை முடிவடைகிறது. இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு எந்த விதமான குறிப்புகளும் வரலாற்று குறிப்புகளில் இருக்காது. ஏனென்றால் ராஜராஜன் அனிருத்தர யோசனைப்படி இந்த நிகழ்ச்சி பற்றிய எந்த குறிப்பும் இல்லாதபடி ஆணை பிறப்பித்ததோடு அல்லாமல் அதை திறம்பட உறுதியுடன் செய்துவிட்டான். இந்த சரித்திர கதைக்கான ஒரே அடையாளம் நான் கதையின் ஆரம்பத்தில் சொன்ன கோபுரத்தில் வடிக்கப்பட்ட தொப்பிக்காரன் சிலை. ஒன்றே ஒன்று நினைவு கூற விடுகிறேன். மீண்டும் தலைப்புக்கு சென்று பாருங்கள் என்ன எழுதியிருக்கிறேன் என்று. அபயரங்க திலகா சரித்திர கதை என்றுதானே. மீண்டும் நன்றிகள் என்று கூறுகிறார். இதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.